வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கேட்காங்க. அதில் ஒரு முக்கியமான அவுட் ஆஃப் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆட்சி சொல் அகராதி. இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 பக்கம் வந்து இருக்கும். ஆனால் நம்ம வந்து இதில் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஷார்ட்கட் ட்ரிக் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த புக்கை வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏ அப்படிங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு 500 வார்த்தையை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும் போதே சிம்பிளாக ஒரு சில ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி படித்து முடிச்சிருவீங்க. நீங்கள் வந்து எந்த அளவு ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற செக் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவோட எண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் குவிஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட ரேங்க் என்ன இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். நமக்கு அந்த ஆட்சி சொல் அகராதி புக்கில் நிறைய பக்கம் 1000 பக்கம் இருந்தாலுமே அதில் வந்து ஒரு சில லிங்க் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தையை மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக வந்து ஒரு 20 வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் கரெக்டாக ஞாபகிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதை சார்ந்துதான் மிச்ச வார்த்தை வந்து இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக ஆப்ஷனை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்செப்ட் அப்படின்னு இருக்கா நமக்கு தெரியும். அக்செப்ட்னு என்னது? இப்போ நமக்கு தெரியல அப்படின்னா கூட நம்ம வந்து இப்போ ஃபோனில் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்த உடனே கேட்கும் அக்செப்ட் பண்ணுறீங்களா இந்த ஆப்பை அப்படின்னு. அப்போது நீங்கள் இந்த ஆப்பை உங்கள் ஃபோனுக்கு ஏற்றுக்கிடுதீங்களா அப்படி தானே நம்ம வந்து வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஓகே, இந்த அக்செப்டே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட், அக்செப்டன்ஸ் கிளீன், இந்த மாதிரி இந்த அக்செப்டை பேஸ் பண்ணியே பாருங்கள் வரிசையாக இந்த வார்த்தை ஃபுல்லாக அதை பேஸ் பண்ண மாதிரி தான் கன்யூஸாக வந்து இருக்குது. ஓகே, அப்போது வந்து அக்செப்ட் அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை வந்து ஒப்புக்கொள். நமக்கு தமிழ் அர்த்தம் தெரியும் அப்படி தானே. ஸோ ஏற்றுக்கொள்ளுதல்னாலும் ஒப்புக்கொள்ளுதல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று தான். ஓகே, ஸோ வந்து அக்செப்டபிலிட்டி ஏற்பு திறன். ஓகே, இப்போ அக்செப்ட் அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்ளுதல், இதே அக்செப்டபிலிட்டி அப்படின்னா ஏற்பு திறன் இருக்கா இந்த வார்த்தையில் பாருங்கள். அக்செப்ட் எபிலிட்டி, ஸோ நம்ம வந்து எபிலிட்டி உன்னோட எபிலிட்டி என்ன, உன் திறன் என்ன அப்படின்னா உன்னோட எபிலிட்டி என்ன அப்படிமா. அப்போ இந்த எபிலிட்டி தான் பார்த்தோம் அப்படின்னா திறன். அப்போ நமக்கு அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறதுன்னு தெரியும். அப்போ ஏற்பு திறன் சிம்பிளாக முடிஞ்சதா. உன் எபிலிட்டி என்ன, உனக்கு என்ன எபிலிட்டி இருக்குது, உனக்கு என்ன திறன் இருக்குது அப்படிமா. அவ்வளோ சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அக்செப்டபிள். ஸோ இந்த அக்செப்டபிள் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஸோ இந்த ஏற்கத்தக்க ஏற்றுக்கொள்ளுதல் இதான் வந்து அக்செப்டபிள். ஓகே, இப்போது இந்த அக்செப்டன்ஸ் இதுவும் அதே அர்த்தம் தானே. அக்செப்டன்ஸ் அப்படின்னாலும் இதை வச்சே இந்த எல்லா வார்த்தையும் வருது பாருங்கள். அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ நமக்கு சர்டிஃபிகேட்னா தெரியும். சர்டிஃபிகேட்னா என்னது? ஒரு சான்றிதழ் அப்படி தானே. அப்போ ஏற்பு சான்றிதழ் அவ்வளோதான் சிம்பிள். அடுத்து அக்செப்டன்ஸு க்ளீனு. நமக்கு வந்து அக்செப்டன்ஸ் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே வந்து க்ளீன் அப்படின்னு இருக்குது. ஸோ க்ளீன் அப்படின்னு என்னது? இப்போ நம்ம வந்து க்ளீன் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்? தண்ணி குடிக்கும் போது வாட்ரு க்ளீனாக இருக்கா அப்படிமோ அப்படி தானே. அப்போ தண்ணி க்ளீனாக இருக்கா. அப்போது வந்து க்ளீனாக என்னது? தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெளிவாக இருக்கா. அப்போது தெளிந்த ஏற்பு. ஸோ நமக்கு வந்து அக்செப்டன்ஸ்னால் ஏற்புன்னு தெரியும். க்ளீன் அப்படின்னா தெளிந்த. அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து இதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுடலாம். அப்போது தெளிந்த ஏற்பு. அடுத்து பாருங்கள் அக்செப்டன்ஸ் கண்டிஷ்னல். ஓகே, ஸோ நமக்கு அக்செப்டன்ஸ் அப்படின்னா ஏற்புன்னு தெரியும். ஸோ வந்து கண்டிஷன்னா என்னது? ஏதோ ஒரு கண்டிஷன், ஒரு கட்டுப்பாடு அப்படி தானே. ஸோ வந்து இதை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ண போகிறீங்க, அதுக்கான கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது வரைவு கட்டுடனான ஏற்பு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அக்செப்டன்ஸ் கிரெடிட்டு. நமக்கு வந்து கிரெடிட் எப்படின்னா தெரியுங்களா. ஸோ வந்து கிரெடிட் கார்டு. ஸோ நம்ம வந்து அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? கிரெடிட் கார்டை வச்சு கடன் வாங்குவாங்க அப்படி தானே. அப்போ கிரெடிட் கார்டை வச்சு கடன் வாங்குவாங்க. கடன் ஏற்பு. கடன் கூட்டல் ஏற்பு தான் கடன் ஏற்பு. அவ்வளோ சிம்பிள். அப்போ அக்செப்ட்னா ஏற்கணும். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர். ஸோ நம்ம வந்து ஹானர்னா என்னது? நான் வந்து உங்களை ஹானர் பண்ணுறேன், இல்லை ஹானரபுள் ஜட்ஜு அப்படி தானே. ஸோ வந்து ஹானரபுள், அது மாதிரி வந்து ஹானரபுள் பிரசிடெண்ட்டு, ஹானரபுள் கவர்னர், சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அப்போ ஹானர் மதிப்புக்குரிய, அதான் நம்ம வந்து ஹானர் மதிக்கத்தக்க அப்படிமோ. அப்போது ஹானர் மதிப்பு ஏற்பு, மதிப்பே ஏற்பு. அவ்வளோ சிம்பிள். அடுத்து பாருங்கள் அக்செப்டன்ஸ் ஃபோர்ஜ்டு. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஜ்டு வார்த்தை நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டக்குனு பண்ணியா வராது. ஃபோர்ஜரி பண்ணிட்டான், ஃப்ராடு பண்ணிட்டான், நம்ம வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டான், வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டான் அப்படிமோ. அப்போ அக்செப்டன்ஸ் ஃபோர்ஜ்டு. ஸோ ஃபோர்ஜ்டு அப்படின்னா ஏமாத்துறது. அப்படி ஃபோர்ஜரி அப்படின்னா ஏமாத்துறது. அப்போது ஒரு போலி ஏற்பு. ஃபோர்ஜ்டு போலி ஏற்பு.
அடுத்து பாருங்கள் அக்செப்டன்ஸ் ஜென்ரல். நம்ம ஜென்ரல்னால் என்ன? ஸோ இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ஜென்ரல் வார்டு அப்படிம்பாங்க, அப்போ வந்து பொது வார்டு. இல்லை வந்து இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் கோட்டா, பொது பிரிவினர் அப்படி தானே, அப்போ பொது அக்செப்டன்ஸோட பொது, அப்போ பொது ஏற்பு, அவ்வளோ சிம்பிள். அடுத்து பாருங்கள் அக்செப்டன்ஸ் லோக்கல். லோக்கல் நம்ம வந்து எப்போ பயன்படுத்துவோம்? நான் வந்து லோக்கல் தான் அப்படிமோ, அப்போ வந்து உள்ளூர்காரங்க லோக்கல் தான், அப்போ உள்ளூர் ஏற்பு. அதுக்கப்புறம் பாருங்கள் அக்செப்டன்ஸ் ஆஃப் பெயில். ஸோ இந்த பெயில் கோர்ட்டு கேஸு அதில் வந்து பெயில் அப்படின்னு இருக்கும். ஸோ பெயில் அப்படின்னா பிணை கொடுக்குறது, ஸோ பிணை ஏற்பு. அடுத்து அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ்னால் என்னது? நம்ம வந்து ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து ஏற்றுக்கிடுதோம் அப்படி தானே, அப்போ அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ், ஒரு பதவியை. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆஃபீஸில் அக்செப்ட் பண்ணிக்கிடுதேன், அப்போது ஆஃபீஸில் ஒரு பொறுப்பு, ஒரு பதவியை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுதேன், அவ்வளோ சிம்பிள். அடுத்தது அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸ்டாக்கு. நமக்கு ஸ்டாக் அப்படின்னா தெரியும் அப்படி தானே, ஸ்டாக்னால் சரக்கு, அப்போ இருப்பு சரக்கு ஏற்பு, அவ்வளோதான். அடுத்து அக்செப்டன்ஸ் டெண்டர். ஓகே, ஸோ இந்த டெண்டர் அப்படின்னா நம்ம வந்து டெண்டருக்கு விடுதாங்க அப்படிமா அப்படி தானே, ஸோ வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு விடுதாங்க டெண்டர். ஸோ இத்தனை வருஷம் இதை நீ வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெண்டரு. ஸோ இந்த பார்க்கிங் டெண்டரு, இல்லை இந்த ஒயின் ஷாப் டெண்டர், இந்த மாதிரிலாம் வந்து பொதுவாக பார்த்தா அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி தானே, அப்போது ஒரு ஒப்பந்தளிப்பு ஏற்பு. ஓகே, அடுத்து அக்செப்டன்ஸ் பார்சியல். ஸோ வந்து நமக்கு பார்சியலாக தெரியும் அப்படி தானே, ஸோ பார்சியல் அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லாக முடிக்கலை, நான் வந்து பார்சியலாக அந்த வேலையை வந்து முடிச்சிட்டேன், அப்போ வந்து ஒரு பகுதியை முடிச்சிட்டேன் பார்சியலாக, அப்போ பகுதி ஏற்பு. அடுத்து அக்செப்டன்ஸ் குவாலிஃபைடு. அப்போ வந்து நமக்கு குவாலிஃபைடு, அக்செப்டன்ஸ் குவாலிஃபைடு நிறைவுற்ற ஏற்பு. ஸோ வந்து குவாலிஃபைடு கம்ப்ளீட் ஆகிடு, அப்போ நிறைவுற்ற ஏற்பு. அடுத்து வந்து அக்செப்டன்ஸு ரேட்டு. நம்ம இந்த ரேட் வந்து எங்கேனாவது பயன்படுத்துவோம். ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இல்லை வந்து ரிசர்வ் பேங்கோட ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, அதாவது ஒரு விகிதம். ஸோ வந்து எவ்வளவு அப்படிங்கிற அந்த ரேஷியோவுக்கு தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேட் நம்ம வந்து பயன்படுத்துவோம். அப்போ அக்செப்டன்ஸ் ரேட்டு ஏற்பு விகிதம். ஓகே, அப்போ சிம்பிளாக முடிஞ்சதா? இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புக்கில் நிறைய பக்கம் இதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ எல்லா பக்கத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சேம் வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ நீங்கள் அதுக்காண்டி அவுட் ஆஃப் சோர்ஸை ஃபுல்லாக உட்காந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே மனப்பாடம் பண்ணணுமா, ஒரு புக்கை எடுத்தால் எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் படிக்க முடியாது. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களால் எவ்வளோ முடியுதோ. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தை வந்து பார்த்தோம். நம்ம இதுக்கு அடுத்தும் பார்த்தோம் அப்படின்னா கன்யூஸாக நம்ம வந்து இன்னும் அதிகமான வார்த்தை வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து வீடியோவில் ஒரு ஷார்ட்கட் இருக்கா, அதை வந்து படிச்சுக்கோங்க. ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறீங்களா, அதில் வந்து தெரியாத கொஸ்டின் வருது, அதனால வந்து படிச்சுக்கோங்க. ஸோ வந்து அவுட் ஆஃப் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதான் சோர்ஸு, இது படித்தா போதும் அப்படிங்கிற ஒன்றே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சோர்ஸை அதை ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, யாராலையும் ஃபுல்லாக வந்து படிக்க முடியாது. அப்போ நீங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து படிங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு புக்கே ஃபுல்லாக படித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட் வீடியோ, டெஸ்ட்டு கொஸ்டின், இந்த ரிவிஷன் வீடியோ, இதில் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ படிக்க முடியும் அவ்வளோ வந்து படிச்சுக்கோங்க, அவ்வளோதான் சிம்பிள். இப்போ அடுத்து பார்க்கலாமா? ஆக்சிடெண்ட். நம்ம வந்து ஆக்சிடெண்ட்னா என்ன சொல்லுவோம்? ஆக்சிடெண்ட்னா விபத்து, எதிர்பாராமல் ஏற்படக்கூடியது. இப்போ ரீசெண்டாக டியூட் படத்தில் கூட வருமே, ஆக்சிடெண்ட்டாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், எதிர்பாராமல் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவான். ஓகே, அப்போ அந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து எதிர்பாராமல் ஏற்படக்கூடியது. அப்போது வந்து ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி அப்படி தானே, எதிர்பாராமல் நேரக்கூடியது, அது நம்ம வந்து நேர்ச்சி அப்படிம்பாங்க. எதிர்பாராமல் நேரக்கூடியது நேர்ச்சி. ஓகே, அப்போது வந்து ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸு. நமக்கு இப்போ ஆக்சிடெண்ட் அப்படின்னா எதிர்பாராமல் நேரக்கூடியது நேர்ச்சி அப்படின்னு தெரியும் அப்படி தானே. அப்போ அந்த நேர்ச்சியை சார்ந்தால் எல்லாமே வந்து இருக்கும். ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ், நமக்கு ஆக்சிடெண்ட்னா எதிர்பாராமல் நேரக்கூடியது நேர்ச்சி, மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டு அவ்வளோதான். இன்சூரன்ஸ் என்ன? காப்பீடு, அப்போ நேர்ச்சி காப்பீடு. ஆக்சிடெண்ட் லீவ் அப்போ நமக்கு வந்து விடுப்பு அப்படின்னு தெரியும், அப்போ நேர்ச்சி விடுப்பு. ஆக்சிடெண்ட் பாலிசி, ஸோ பாலிசி எப்போ நம்ம வந்து காப்பீடு அப்படிவோமா. ஓகே, இந்த விபத்து காப்பீடு, இல்லை வந்து வாழ்நாள் காப்பீடு, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ பாலிசி அப்படின்னா ஒரு காப்பீடு, அப்போ நேர்ச்சி காப்பீட்டு ஆவினம். ஆக்சிடெண்ட் ரிஜிஸ்டர்னு ஆனது நம்ம வந்து ஸ்கூல்லேருந்தே ரிஜிஸ்டர் வந்து பார்த்துருப்போம். நம்மளை பார்த்தா இன்ஃபர்மேஷன்லாம் பதிவாகிருக்கும், ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், பதிவாகிருக்கும், பதிவேடு, அப்போ நேர்ச்சி பதிவேடு. அடுத்து வந்து ரிப்போர்ட்டு. ஸோ ரிப்போர்ட்னா என்னது?
இப்போ வந்து இந்த வருஷத்துக்கான ஆனுவல் ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படிம்பாங்க, அப்படி தானே? அப்போ ஆனுவல் ரிப்போர்ட்டு, அப்போ அந்த ஆண்டோட அறிக்கையை கொடுங்க, அதான் ஆனுவல் ரிப்போர்ட் அப்படிமோ. அப்போ இங்கே பாருங்கள், ஆக்சிடென்ட்னா நமக்கு வந்து நேர்ச்சின்னு தெரியும். ஸோ அப்போ ரிப்போர்ட் அப்படின்னா ஏதோ ஒரு அறிக்கை, ஒரு ரிப்போர்ட்டு, அப்போ நேர்ச்சி அறிக்கை. அதுக்கடுத்து பாருங்கள், ஆக்சிடெண்ட் ரிசர்வ் ஃபண்டு. ஸோ வந்து ஆக்சிடென்ட் ஆனது நேர்ச்சி இல்லை வந்து எதிர்பாராமல் ஏற்படக்கூடியது, அப்படி தான் நீங்கள் வந்து அர்த்தத்தை வச்சு வந்து போட்டுடலாம். அப்போ வந்து எதிர்பாரா நிகழ்வுகளுக்கான ஒதுக்கீட்டு நிதி. ஓகே. ஆக்சிடெண்ட் ரிஸ்க்கு, நேர்ச்சி நேரும் இடர். அதாவது இப்போ வந்து நேர்ச்சி, அதாவது அந்த ஆக்சிடென்ட்னால் என்ன வந்து ஆகும், நேர்ச்சி நேரும் இடர், ஆக்சிடெண்ட் ரிஸ்க்கு. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய ரிஸ்க்கு. இதே ஆக்சிடெண்ட் ஸ்பாட்னானது, எந்த ஸ்பாட்டில் ஆக்சிடெண்ட் ஆச்சு, எங்கே வச்சு நடந்தது, நிகழ்விடம். அப்போ நேர்ச்சி நிகழ்விடம். ஸோ நிகழ்விடத்தை தமிழில் தளம் அப்படிமா இன்னொரு. ஸோ எந்த இடம், எந்த தளத்தில். நான் வந்து இப்போ இந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த செய்திகளுக்காக இந்த தளத்தில் இருக்கேன் அப்படிம்பாங்க, அப்படி தானே? ஓகே. அதுக்கப்புறம் ஆக்சிடெண்டல், அதான் ஆக்சிடெண்டல், எதிர்பாராத தற்செயலாக நடக்கக்கூடியதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சிடெண்டல். அப்போ சிம்பிளாக முடிஞ்சுதா? அவ்வளோதான். நம்ம இதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா எல்லா வார்த்தையும் படித்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்து ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிசிடின்னு இசட் வரைக்கும் நம்ம வந்து இப்படியே வந்து பார்த்து முடிச்சிருவோம். ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கடைசியில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது படித்து முடிச்சிருங்க. தனியாக அப்புறம் படிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து வேண்டாம். இந்த வீடியோ கண்டென்ட் இப்போ நீங்கள் பார்க்கும் போதே வீடியோவோட சேர்ந்தே படித்து முடிச்சிருங்க. ஏன்னா கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்க போது அதுக்கு வந்து ஓவரால் ரேங்க்கும் நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து கொடுத்துருவோம். ஓகே. இப்போ அடுத்து பார்க்க போகிற வார்த்தை அக்கௌண்ட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ அக்கௌண்ட்னா என்னது, இப்போ டீ கடையில் நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அப்போ டீ கடையில் நான் வந்து கணக்கு வச்சுருக்கேன், அப்படி தானே? ஓகே. அப்போ அக்கௌண்ட் அப்படின்னா வந்து கணக்கு. இல்லை அக்கௌண்டன்சி படிக்காங்க, கணக்கு படிக்காங்க, அப்படி தானே? அப்போ அக்கௌண்ட்னா கணக்கு. இப்போ இதை சார்ந்து எல்லாமே வந்து வரப்போகுது. இப்போது அக்கௌண்ட் அட்ஜஸ்டிங். ஸோ அட்ஜஸ்ட்னா என்னது? ஸோ இப்போ அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம காலேஜில் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா சீட்டில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து க்ரௌடாக வந்து இருக்கும். ஸோ வந்து இப்போ வேறையாக வந்து கேட்போம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. அப்போ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன, ஸோ வந்து கேப்பை சரி கட்டி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து உட்காருங்க, அதான் அட்ஜஸ்டிங் அப்படியும், அப்படி தானே? அப்போ சரி கட்டல் கணக்கு, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து வந்து அக்கௌண்ட் அட்வான்ஸு. ஸோ நம்ம வந்து அட்வான்ஸ்லாம் வாங்குவாங்க, தீபாவளி பொங்கல் இதுக்கெலாம் வந்து இப்போ அரசாங்கத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்வான்ஸாக பணம் வந்து கொடுப்பாங்க, அப்போது முன்பண கணக்கு. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் பேங்கர்ஸ் செக்கு. ஸோ வந்து இப்போ பேங்கர்ஸ் செக் அப்படின்னா நம்ம காசோலைன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து வங்கி காசோலை, பேங்க்னா வங்கி காசோலை கணக்கு அக்கௌண்ட்டு, அவ்வளோ சிம்பிள். அடுத்து வந்து அக்கௌண்ட் பிளாக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட் பிளாக் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ சோசியல் மீடியா அக்கௌண்ட் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய தப்பு அதிகமாகலாம் யூஸ் பண்ணலாம் வந்து அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகும். இல்லை யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணாங்க அப்படின்னா வந்து அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகும். இல்லை வந்து நீங்களே யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணுவீங்க, அப்படி தானே? அப்போ வந்து அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறது, முடக்கப்பட்ட கணக்கு. அடுத்து வந்து அக்கௌண்ட் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ. ஓகே. இப்போ கேபிட்டல்னானது இப்போ வந்து கேபிட்டல் முதலீடு போடக்கூடியது, மூலதனம் முதலீடு. ஸோ இதே ரெவன்யூ அப்படின்னா வரக்கூடிய வருமானம், ரெவன்யூ வருவாய். அப்போ மூலதன முதலீடு வருவாய் கணக்கு. அடுத்து பாருங்கள், அக்கௌண்ட் கேஷ் கிரெடிட். இந்த கிரெடிட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோமா? ஸோ கிரெடிட்னா என்னது? ஸோ வந்து கடன் வாங்குறது கிரெடிட், அப்படி தானே? அப்போ இங்கே அக்கௌண்ட் கேஷ் கிரெடிட்டு, பொருளீட்டு கடன் கணக்கு. நிறைய வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிப்பீட் தான் வந்து ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு வார்த்தையை நீங்கள் கொஸ்டினில் பார்த்தாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணி வந்து ஆன்சர் தோணும். இந்த ஆப்ஷன்கள் அர்த்தம் இது வராது, அப்புறம் வந்து இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எலிமினேஷன் டெக்னிக்கில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் அந்த எலிமினேஷன் டெக்னிக் வந்து உங்களுக்கு எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து படிச்சிருக்கணும், நிறைய டெஸ்ட்லாம் வந்து போட்டு பார்த்துருக்கணும். ஸோ அப்படி இந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த எலிமினேஷன் டெக்னிக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் ஆயிரும். அடுத்த வார்த்தை பாருங்கள், அக்கௌண்ட் சார்ஜஸ். அப்போது செலவு கணக்கு. ஸோ வந்து இப்போ எவ்வளவு சார்ஜ் ஆச்சு, இப்போ வந்து ஒரு பைக்கையோ காரையோ நீங்கள் வந்து ரிப்பேருக்கு வந்து கொடுக்கீங்க. ஸோ இப்போ பைக்கு ரிப்பேர் பார்த்து முடித்தோன்னா அந்த மெக்கானிக்கிட்ட நம்ம வந்து கேட்போம் எவ்வளோ சார்ஜ் அப்படிமா. அப்போ வண்டியை ரிப்பேர் பார்க்க எவ்வளவு செலவாச்சு, அப்படி தானே? ஸோ நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ செலவு கணக்கு. ஓகே. அக்கௌண்ட் சீஃபு. ஸோ பொதுவாக இந்த சீஃப் அப்படின்னானது, ஸோ சீஃப் அப்படின்னா ஹெட் அப்படிமா, அப்படி தானே? நீங்கள் தான் இந்த ஆஃபீஸோட சீஃபு,
நீங்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட சீஃப், அப்போ நீங்கள் தான் தலைமை, அப்போ தலைமை கணக்காளர். அடுத்து பாருங்கள் அக்கௌண்ட் கிளர்க்கு. ஸோ வந்து கிளர்க்கு அப்படின்னா இப்போ பொதுவாக எல்லா ஆஃபீஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா கிளர்க் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இருப்பாங்க. எழுத்தாளர். ஸோ அப்போ வந்து கணக்கெழுத்தர். அக்கௌண்ட்னா கணக்கு, அப்போ கணக்கெழுத்தர், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் அக்கௌண்ட் கோடு. ஸோ இப்போ நம்ம வந்து கோடு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கோட் வேர்டு மாதிரி வச்சுருப்போம், இல்லை ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சுருப்போம், அப்படி தானே. இல்லை வந்து இப்போது நீங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில கோட் வேர்டெலாம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த அந்த வேர்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பெரிய டாக்குமெண்ட்லாம் வந்து வரும். அப்போ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கோடு, ஒரு ரூல்ஸ், ஒரு விதி நம்ம வந்து வச்சுருக்கோம். அப்போ அக்கௌண்ட் கோடு, கணக்கு விதி தொகுப்பு. அடுத்து பாருங்கள் அக்கௌண்ட் கமர்ஷியல். ஸோ கமர்ஷியல் நம்ம வந்து கமர்ஷியல் பில்டிங் அப்படிமா. ஸோ கமர்ஷியல் பில்டிங்கு, இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இருப்பாங்க. அப்போ அது வந்து வணிகம் சம்மந்தப்பட்டது, அப்படி தானே, கமர்ஷியல் வணிகம். ஓகே. அடுத்து பாருங்கள் அக்கௌண்ட் கான்ட்ரா. இந்த கான்ட்ரா அப்படிங்கிற வார்த்தையை டக்குன்னு பார்த்தா புதுசாக இருக்கும், ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவன் சொல்கிறதுக்கும் இவன் சொல்கிறதுக்கும் கான்ட்ரடிக்டாக இருக்குது, அதாவது முரண்பாடாக இருக்குது. ஸோ முரண்பாடுனா என்ன, ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம வந்து அதை இவன் பேசு வந்து கான்ட்ராடிக்டாக இருக்குது, அவன் பேசும் இவன் பேசும் பார்த்தோம்னா கான்ட்ராடிக்டாக இருக்குது அப்படிமோ. இது நம்ம வந்து நிறைய படம் பார்க்கும்போது இல்லை வந்து வெப் சீரிஸ்லாம் பார்த்தோம்னா அந்த வார்த்தை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கான்ட்ரா, எதிர்கணக்கு, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள் அக்கௌண்ட் கரண்ட்டு. ஓகே. ஸோ வந்து கரண்ட்டு, ஸோ வந்து இப்போ வந்து கரண்ட் அப்படின்னானது இப்போ நிகழ்வு, அப்படி தானே. ஸோ வந்து கரண்ட் இயரு, இப்போ வந்து நடப்பாண்டு, இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கா நம்ம வந்து கரண்ட் அப்படிமோ. ஓகே. அப்போ வந்து நடப்பு கணக்கு. அக்கௌண்ட் டேஸ்னால் நாட்கள், அவ்வளோதான். அப்போ கணக்கு நாட்கள். அக்கௌண்ட் டெபாசிட்டு. ஸோ வந்து டெபாசிட்டு வைப்பீட்டு கணக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ அக்கௌண்ட் டெப்ட்டு, அப்படி தானே. ஸோ நம்ம அப்படியே பார்த்தோம். ஸோ வந்து டெப்ட்டு. இப்போ கிரெடிட் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரெடிட்னால் நம்ம வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கடன் வந்து வாங்குவோம், அப்படி தானே. இதே வந்து நம்ம அதுக்கு இன்னொரு வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா டெப்ட்டு, எவ்வளோ உன் பேரில் கடன் இருக்குது, உனக்கு எவ்வளோ டெப்ட் இருக்குது. ஸோ டெப்ட்னாலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடன் தான். ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்கௌண்ட் டிராஃப்ட்டு. ஸோ கேட்புறுதி காசோலை கணக்கு, அக்கௌண்ட் டிராஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வார்த்தை உங்களுக்கு வந்து வித்தியாசமாக வந்து இருக்கும், அப்படி அதை மட்டும் டக்குன்னு ஞாபகிச்சுக்கோங்க. அக்கௌண்ட் டிராஃப்ட்டு, கேட்புறுதி, காசோலை கணக்கு, அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்கௌண்ட் ஃபார். இப்போ அக்கௌண்ட் ஃபார் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு கணக்கு. இப்போ அக்கௌண்ட் ஃபார் ஃபுட் எக்ஸ்பென்ஸு, இல்லை அக்கௌண்ட் ஃபார் மிலிட்ரி எக்ஸ்பென்ஸு, அக்கௌண்ட் ஃபார் ரயில்வே எக்ஸ்பென்ஸு, இல்லை வந்து ஏதோ ஒரு சம்பவம் வந்து நடக்குது, அந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன, யார் வந்து பொறுப்பேற்கா, நீங்கள் தான் அதுக்கு வந்து அக்கௌண்ட் ஆவீங்களா அப்படிம்பாங்க, அப்படி தானே. அப்போது வந்து இதுக்கான காரணமாகவோ இல்லை இதுக்கான ஒரு கணக்கு, இதான் நம்ம வந்து அக்கௌண்ட் ஃபார் அப்படிவோம். அக்கௌண்ட் ஃபார் வாட்டு, அப்போ அக்கௌண்ட் ஃபார் எதுக்கான. இப்போ அக்கௌண்ட் ஃபார், இப்போ ஃபார் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா முட்டையை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கா, அப்போ அந்த அக்கௌண்ட் ஃபார் அப்படின்னா எதுக்கான அப்படி மாதிரி வந்து வரும். அப்போ அதுக்கான கணக்கை வந்து கொடுங்க, இல்லை அதுக்கான காரணத்தையும் சொல்லுங்கள், அதுக்கான விடையை வந்து சொல்லுங்கள், இதான் வந்து அக்கௌண்ட் ஃபார் அப்படிங்கிறது. ஸோ வந்து இப்போ இந்த தப்புக்கான அக்கௌண்ட் நீங்கள் தான் அப்படின்னா அப்போ வந்து என்ன காரணம்னு சொல்லுங்கள், என்ன பதில் சொல்லுங்கள், அவ்வளோ சிம்பிள். அடுத்து பாருங்கள் அக்கௌண்ட் இண்டிவிஜுவல். ஸோ இண்டிவிஜுவல்னால் என்ன, தனிப்பட்ட, அப்படி தானே. ஸோ வந்து இண்டிவிஜுவல் நீங்கள் தான், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இந்த நாட்டுக்கு வந்து பொறுப்பாக இருக்கணும், அப்போ இண்டிவிஜுவல், தனியாள் கணக்கு. இப்போ அக்கௌண்ட் ஜாயிண்ட்டு, அப்போ நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிமோ, கூட்டு கணக்கு. அக்கௌண்ட் ஜுடிஷியல் டெபாசிட்டு, மன்ற வைப்பு நிதி. ஸோ வந்து ஜுடிஷியல் நிதி கணக்கு, மன்ற வைப்பு நிதி கணக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் லையபிலிட்டி. ஸோ வந்து இந்த அதாவது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில வார்த்தை சிம்லராக அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ வந்து இதுக்கான லையபிலிட்டி, ஸோ வந்து கணக்கு பொறுப்புகள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்கௌண்ட் லைவ். ஸோ இப்போ நம்ம லைவ் அப்படின்னா லைவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த லைவ்னாலும் இப்போ வந்து கரண்டில் என்ன ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது அப்படிமோ, அதே மாதிரி வந்து இப்போ லைவாக என்ன ஒர்க்கு. ஸோ இப்போ ரெண்டுமே பார்த்தோம்னா சிமிலராக இருக்கா, கரண்ட்னாலும் லைவ்னாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே அர்த்தம் தானே. இப்போ கரண்டாக உங்களோட ஒர்க் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிம்பாங்க, இப்போ கரண்டாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து லைவாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே தான். அப்போ வந்து நடப்பு கணக்கு, நடப்பிலுள்ள கணக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சில வார்த்தைகள் லிங்க் பண்ணி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோ சிம்பிள். அடுத்த வார்த்தை பாருங்கள் அக்வஸ்டிக். ஸோ அந்த அக்வஸ்டிக் அப்படின்னா வந்து ஒலி, சவுண்டு. நமக்கு வந்து இப்போ ஸ்கூல் புக்கிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து சவுண்ட் லெசனை வந்து அக்வஸ்டிக் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க.
அப்போ நம்ம அதை வச்சே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அக்கோஸ்டிக் அப்படின்னா வந்து ஒலி, சவுண்டு. ஓகே. ஸோ இதிலே பார்த்தோம் அப்படின்னா அக்கோஸ்டிக் ஆம்பிளிஃபையர், கப்ளர், எனர்ஜி இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஓகே. இப்போ வந்து நமக்கு அக்கோஸ்டிக் அப்படின்னா ஒரு ஒலின்னு தெரியும் அப்படிதான். அப்போ அக்கோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட், நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஒரு கருவின்னு தெரியுமா? அப்போ ஒலிக்கருவி, அவ்வளோதான். இல்லை வந்து கேட்பொலி கருவி, ஸோ வந்து கேட்கக்கூடியது தானே, அப்போ கேட்பொலி கருவி. ஓகே. இப்போ வந்து அக்கௌண்ட் கப்ளர், ஸோ நம்ம வந்து இப்போ கப்ளர் கப்புள்ஸ் அப்படிமா. ஸோ கப்புள்ஸ்லாம் என்னது, ஒரு ஜோடி. ஸோ வந்து ஜோடி வந்து எப்படி இருப்பாங்க, ஸோ வந்து பின்னி பிணைஞ்சானா இருப்பாங்க கப்புள்ஸ் அப்படின்னாலே. அப்போ வந்து ஒளி பிணைப்பு, கப்புளு பின்னி பிணைஞ்சிருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து அடுத்து பாருங்கள், அக்கோஸ்டிக் பெனிட்ரேட். ஸோ வந்து பெனிட்ரேட்னு என்னது, ஒரு பகுதிக்குள்ளே வந்து நுழையிறது. இப்போ வந்து லைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜன்னல் வழியாக ஒரு கேப் வழியாக பார்த்தோம்னா சன்லைட் வந்து பெனிட்ரேட் ஆகி வருது. ஸோ வந்து ஊடுருவி, பெனிட்ரேஷன், ஊடுருவி வருது அப்படிமோ. அப்போ ஒளி ஊடுருவுதல். ஓகே. அக்கோஸ்டிக் ஆம்பிளிஃபையரு. ஸோ இப்போ வந்து வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து டிவி சவுண்டு பத்தாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாங்கி வைப்பாங்க. அப்போ சவுண்டை வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். ஸோ வந்து பெருக்கும். அப்போ ஒளி பெருக்கி. அடுத்து வந்து அக்கோஸ்டிக் டிஸ்பெர்ஷன். ஸோ வந்து நம்ம டிஸ்பெர்ஷன் ஆஃப் லைட் அதான் நம்ம சொல்லுவோம். அதாவது டிஸ்பெர்ஷன் அப்படின்னா வந்து சிதைவு, அதாவது செதறக்கூடியது அப்படி தானே. ஸோ நம்ம செதறதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு லைட் இங்கேருந்து வருது. ஸோ இங்கே இந்த இடத்துல பட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்படி அங்கே இங்கேயுமா பார்த்தோம் அப்படின்னா வந்து செதறுது. இதான் நம்ம வந்து டிஸ்பெர்ஷன் அப்படிமோ. அப்போ ஒளி சிதறல். ஓகே. அடுத்து பாருங்கள் அக்கோஸ்டிக் எனர்ஜி. ஸோ எனர்ஜி என்னது, நம்மளோட எனர்ஜி, நம்மளோட ஆற்றல். அடுத்து பாருங்கள் அக்வஸ்டிக் ஃபில்டர். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு, டீ குடிக்கிறதுக்கு, காஃபி குடிக்கலாம், ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபில்டரில் வடிப்போம் அப்படி தானே, வடிகட்டுவோம். அந்த டீ தூள் வராமல் வடிப்போம். அப்போது ஒளி வடிப்பான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்வஸ்டிக் இன்சுலேட்டர். இது வந்து ஒளிசார் காப்பி. ஓகே. இதை நீங்கள் வந்து எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து காஃபி குடித்தா என்ன ஆகும், காஃபியில் வந்து சுகர் வந்து ரொம்ப இருக்கும். அப்போ காஃபி குடித்தோம் அப்படின்னா உடம்புல இன்சுலின் வந்து கம்மியாயிருமா, அப்படி தானே. இப்போ வந்து சுகர் உள்ளவங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஸோ சுகர் உள்ளவங்களுக்கு மற்றவங்களோட இன்சுலின் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அவங்க காப்பி வேறு குடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்சுலின் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக வந்து ஆயிரும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்வஸ்டிக் ஃபெனட்டிக்ஸு. ஸோ வந்து நம்ம ஃபெனட்டிக்ஸ்னால் நம்ம வந்து ஒளி எப்படிமா அப்படி தானே. அப்போ ஃபெனட்டிக்ஸு ஒளியியல், கேட்பொலி ஒளியியல், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ கேட்பொலி ஒளியியல். அடுத்த வார்த்தை வந்து ஆக்டிவ். இவன் நல்லா ஆக்டிவாக இருக்கான். இல்லை வந்து இப்போ நீங்கள் நாய் வளர்க்கிங்க அப்படின்னா அந்த நாய் நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படிம்பாரு டாக்டர், அப்படி தானே. அப்போ இந்த ஆக்டிவ் நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துவோம். இல்லை இந்த அக்கௌண்ட் ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு சொல்லி பேங்க்கில் வந்து கேட்பாங்க. அப்போ இந்த ஆக்டிவ்னு என்னது, ஸோ இப்போ செயல்பாட்டில் இருக்கா, நல்ல செயல்படுதா, இதான் வந்து ஆக்டிவ், அப்படி தானே. ஓகே. அப்போ ஆக்டிவ் அப்படின்னா செயல்திறமுடைய. இப்போ இதை வச்சா எல்லாமே ஆக்டிவ் கன்சிடரேஷன், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதாவது இப்போ வந்து யாரோ ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கும், ஏதோ ஒரு டிமாண்ட் நம்ம வந்து வைக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படிமோ. அப்போது கொஞ்சம் நாங்கள் சொல்கிறதையும் கருதி பாருங்கள், நாங்கள் சொல்கிறதையும் கருதி பாருங்கள். அப்போ முனைப்பாக கருதி பார்த்தல், கருதி பார்க்குறது. ஓகே. ஸோ அப்போ வந்து ஆக்டிவ் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து செயல், திறன், முனைப்பு, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் தான். ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் டிமாண்ட். ஸோ இப்போ டிமாண்ட் அப்படின்னா என்னது, ஒரு தேவை, அப்படி தானே. ஸோ இப்போ டிமாண்ட்னா ஒரு பொருளுக்கான டிமாண்ட் இருக்குது, அந்த பொருளுக்கான தேவை வந்து இருக்குது. அப்போ ஆக்டிவ் இப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது, உடனடி தேவை. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் டிவைஸு, செயலுறு கருவி. ஸோ வந்து செயல்படக்கூடிய, நம்ம இந்த ஆக்டிவாக என்னது செயல், அப்படி தானே. அப்போ செயல்படக்கூடிய கருவி, டிவைஸ் அப்படின்னா கருவி, அப்போ செயலுறு கருவி. ஆக்டிவ் ஃபைலு. ஸோ இப்போ ஃபைல் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கோப்பு அப்படின்னு தெரியுமா. ஸோ அப்போ வந்து ஆக்டிவ் இயங்கு, ஸோ வந்து இயங்கு கோப்பு. ஸோ வந்து அர்த்தம் ஒன்று தான். ஸோ வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்குது, செயலுறு, ஸோ எல்லாமே ஒரே அர்த்தம் தான். இல்லை திறன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் ஃபிஷ்ஷிங். ஸோ ஃபிஷ்ஷிங்னா மீன் பிடித்தல், அப்போ திறன் ஆக்டிவ், திறன் மீன் பிடித்தல். அதுக்கப்புறம் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸு. ஸோ இன்க்ரீடியன்ஸ்னால் என்னது, இப்போ வந்து ஏதோ நம்ம வந்து இப்போ குக்கிங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து சேர்க்கக்கூடிய பொருட்கள், அப்படி தானே இன்க்ரீடியன்ஸ். அப்போ ஆக்க, ஆக்டிவ் அப்படின்னா ஆக்கம், ஆக்கக்கூறுகள். நம்ம ஆப்ஷன் வச்சே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் சர்வீஸ். சர்வீஸ்னால் என்னது, ஏதோ ஒரு பணி, அப்படி தானே. அப்போ ஆக்டிவ் மும்முரமாக, மும்முர பணி. ஓகே. அடுத்து பாருங்கள் ஆக்டிவ் சைட்டு.
ஸோ வந்து வினை நிகழும் இடம். ஸோ வந்து நிகழக்கூடிய இடம், அதான் நம்ம சைட் எப்படிமோ அப்போ வினை நிகழும் இடம். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் சப்போர்ட்டு. ஸோ சப்போர்ட் என்னது, எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லுவோமா. அப்போ ஆக்டிவ் சப்போர்ட்டு, அப்போ சப்போர்ட் கொடுங்க, மும்முறை ஆதரவு. ஆக்டிவ் சிம்பதி. ஸோ வந்து சிம்பதி காட்டுறது அப்படி தானே. ஸோ வந்து பதிவு பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு சிம்பதி காட்டுறது, பரிகிறது, பரிஞ்சு பேசுகிறது, அப்போ பரிவு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் தெரப்பி, முனைப்பி பண்டுவம். ஸோ வந்து நமக்கு இந்த தெரப்பி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட அர்த்தம் வந்து வரும். இப்போ வந்து நமக்கு நம்ம வந்து மெடிக்கல் சம்மந்தமான வார்த்தை யூஸ் பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தெரப்பி செஷன் இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ வந்து முனைப்பு பண்டுவம். ஓகே, அடுத்து பாருங்கள் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டு, அப்போ விரைவு போக்குவரத்து. ஸோ நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்னு தெரியும், போக்குவரத்து கழகம், போக்குவரத்து. அடுத்து ஆக்டிவ் யூனிட்டு. ஸோ யூனிட்னு என்னது, ஒரு சின்ன பிரிவு அப்படி தானே. ஸோ நமக்கு வந்து சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 யூனிட் வந்து இருக்குது. அப்போ யூனிட்னா என்ன, பிரிச்சுருக்காங்க. பாலிட்டியே தனியாக பிரிச்சுருக்காங்க, ஹிஸ்ட்ரியை யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸை யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க. அப்போ பிரிச்சுருக்காங்க, யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க. அப்போது வந்து நமக்கு இயங்கும் பிரிவு. ஓகே, அதுக்கப்புறம் ஆக்டிவ் விண்டோ, முகப்பு. நம்ம இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த கம்ப்யூட்டர் விண்டோ அப்படி தானே. ஸோ விண்டோனா என்ன, நம்ம பார்க்கக்கூடிய முகப்பு, அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து விண்டோ. ஆக்டிவிட்டி, செயல் நடவடிக்கை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் லிங்க் ஆகிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே நீங்கள் ஞாபகம் வைக்கிற மாதிரியே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த வார்த்தையை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து செப்பரேட்டாக, ஸோ எந்த வார்த்தைலாம் கொஞ்சம் சம்மந்தமாக வித்தியாசமாக இருக்கோ நீங்கள் வந்து அந்த வார்த்தையை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து செப்பரேட்டாக ஒரு நோட்டில் நீங்கள் எழுதிட்டே வரலாம். ஸோ நீங்கள் அப்படி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 வார்த்தை எழுது 150 வார்த்தை தான் புது வார்த்தையாக இருக்கும். அதை நீங்கள் எழுதி வச்சு 2 வாட்டி வாசிச்சிங்க அப்படின்னாலே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சிடலாம். அப்போ மிச்சம் எவ்வளோ ஒரு 1000 வார்த்தை 2000 வார்த்தைலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். வந்த வார்த்தையே தான் வரும், அதே அர்த்தம் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்காத வரைக்கும் தான் புது வார்த்தை. ஒன் டைம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இதுக்கு இதான அர்த்தம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆகிரும். ஏன்னா அந்த எல்லா வார்த்தையும் நம்ம லைஃப்பில் வந்து எங்கேயோ வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நமக்கு வந்து இப்போது மறுபடியும் ரீகால் பண்ணி லிங்க் பண்ண தெரியணும், அவ்வளோதான். அடுத்த வார்த்தை பாருங்கள், அடிஷ்னல். என்னது, நம்ம வந்து அடிஷன் அப்படிமா அப்படி தான். அடிஷன் அப்படின்னா கூடுதல். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா, அதான் அடிஷன், அதாவது கூடுதலாக சேர்க்கக்கூடியது. ஓகே, இப்போ இதை வச்சு அந்த வார்த்தைலாம் வருது. அடிஷ்னல் அலாட்மெண்ட்டு. ஸோ வந்து உனக்கு எங்கே அலாட் பண்ணியிருக்காங்க, உனக்கு வந்து எங்கே போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து எங்கே ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த அலாட்மெண்ட் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம். அப்போ அடிஷனல் அப்படின்னா கூடுதல். ஸோ கூடுதல் அலாட்னா எங்கே ஒதுக்கியிருக்காங்க, அலாட்மெண்ட்டு, கூடுதல் ஒதுக்கீடு. இப்போ அடிஷ்னல் சார்ஜ். ஸோ இப்போ அடிஷ்னல் சார்ஜ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சீட்டை கொடுத்து நீங்கள் அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அடிஷ்னலாக இன்னொரு சீட்டையும் நீங்கள் வந்து சார்ஜ் எடுத்துக்கோங்க அப்படிங்காங்க. அப்போ கூடுதலாக பொறுப்பு வந்து கொடுங்க அப்படி தானே. அப்போ சார்ஜ் அப்படின்னா கூடுதல் பொறுப்பு. ஓகே, அடுத்து அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு. அப்போ காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர். ஸோ இதிலே பாருங்கள் இருக்குது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அப்போ நம்ம இதை வச்சே பார்த்தோம்னா போடலாம். காவல்துறை கூடுதல், அடிஷ்னல் அப்படின்னா கூடுதல். அப்போ ஜென்ரல் அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரல். ஸோ இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அப்படிமோ. அப்போ தலைமை. ஸோ நம்ம சிம்பிளாக பார்த்தோம்னா ஞாபகம் வச்சுக்கலாம். டைரக்டர், இயக்குனர், எல்லா வார்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா இதில் அதே மாதிரி தான் வந்து இருக்குது. அடிஷ்னல் எக்ஸாமினர். ஸோ எக்ஸாமினர், எக்ஸாம், தேர்வாளர். அப்புறம் அடிஷ்னல் ஃபீஸு, அப்போ கூடுதலான கட்டணம். அடிஷ்னல் பேப்பர், துணைத்தாள். இப்போ நம்ம வந்து இந்த 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதுவோம். முதல்ல ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க, 50 பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடிஷ்னல் பேப்பர் வந்து வாங்குவோம். ஸோ அதை நம்ம வந்து ஒன்றா வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து கெட்டுவோம். அப்போ துணையாக வாங்கக்கூடியது. ஸோ வந்து அடிஷ்னலாக வாங்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா துணையாக வாங்கி நம்ம வந்து கெட்டுவோம், துணைத்தாள். அடுத்து அடிஷ்னல் போஸ்ட்டு, கூடுதல் பணியிடம், அதான் அடிஷ்னல் போஸ்ட்டு. அடிஷ்னல் செக்யூரிட்டி, இது வந்து கூடுதல் பாதுகாப்பு இல்லை கூடுதல் பிணையம். ஸோ வந்து அடிஷ்னல் செக்யூரிட்டி. இப்போ வந்து பேங்க் லோன் வாங்க போகிறாங்க அப்படின்னா வந்து செக்யூரிட்டிக்கு நீங்கள் வந்து யாராவது உங்களை வந்து கூட்டுவாங்க அப்படிம்பாங்க. அதான் அவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சொத்து இருக்கணும், இந்த மாதிரிலாம். அப்போ அடிஷ்னல் செக்யூரிட்டி. ஸோ கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பிணையம், இல்லை டைரக்ட் அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாதுகாப்பு. செக்யூரிட்டினா பாதுகாப்பு, அவ்வளோ சிம்பிள். அடிஷ்னல் டாக்ஸேஷன், எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அப்படி தானே. அடிஷ்னலாக கூடுதல், டேக்ஸ் ஆனது வரி. அப்போ கூடுதல் வரி விதிப்பு, அவ்வளோ சிம்பிள்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம இது வந்து ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்மின் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிட்டியில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்போம். அப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் என்னது, ஒரு பொறுப்பு எடுத்துகிட்டு அதை வந்து பண்ணக்கூடியவங்க, அதை வந்து ஆட்சி பண்ணக்கூடியவங்க, நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, இதான் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்போம். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சி, ஆளுகை, நிர்வாகம். ஓகே, இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை சார்ந்தால் இந்த பக்கத்தில் ஒரு வார்த்தை கூடுதலாக வருது, அட்மினிஸ்ட்ரேஷன் எஸ்டேட்டு. ஸோ வந்து எஸ்டேட் ஒரு வளாகம், ஸோ வந்து ஒரு பெரிய இடம், எஸ்டேட்டு வளாக ஆளுகை. அதுக்கப்புறம் பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ நம்ம வந்து ஜஸ்டிஸ்னால் யார், நீதிபதி. அப்போ நீதி செலுத்துதல், முறை செய்தல், நீதி வழங்குதல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத்து. ஸோ நம்ம வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படிமா, அப்படி தானே. ஸோ ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்னா பதவி பிரமாணம் பண்ணுறது. அப்போ பதவி பிரமாணம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உறுதிமொழி வந்து எடுப்பாங்க. அப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத் அப்படின்னா வந்து பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுப்பாங்க. ஸோ வந்து பதவியேற்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணுவாங்க. அப்போ உறுதிமொழி ஏற்க செய்தல், பதவி ஏற்பு செய்து வைத்தல். அதுக்கப்புறம் பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட்டு. நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஆட்சின்னு தெரியும். நம்ம ரிப்போர்ட் வந்து அப்ளை வந்து பார்த்தோமா, ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம சொன்னோமா. அப்போ ரிப்போர்ட் அப்படின்னா ஒரு அறிக்கை. இதே மாதிரி தான் வந்த வார்த்தையை தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். ஸோ அடுத்து பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. ஸோ வந்து இதுக்கான அத்தாரிட்டி யார், ஆணைக்குழு அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டி. ஸோ சிட்டி மாநகர், நகரம். அப்போது ஆட்சி மாநகர், நிர்வாக நகரம், அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யார் கண்ட்ரோலில் இருக்குது, யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது, கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ ஆட்சி கட்டுப்பாடு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸு. ஸோ எக்ஸ்பென்ஸ்னால் என்னது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. அப்போ ஆட்சி செலவுகள், நிர்வாக செலவுகள், ஆளுமை செலவீனம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா ஆட்சி, ஆளுமை, நிர்வாகம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான், அவ்வளோதான், சிம்பிள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க்ளோசரி. ஸோ வந்து க்ளோசரி இந்த புக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து க்ளோசரி தான், சொல் அகராதி. அப்போ ஆட்சி சொல் அகராதி, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு. ஸோ ஹெட்டுன்னே யார், தலைவர். அப்போ நிர்வாக தலைமை, ஆட்சி தலைவர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ட்டான பையனாக இருக்கானே, அப்போ இன்டெலிஜென்ஸான பொண்ணாக இருக்காங்களே. ஸோ நல்ல அறிவான பொண்ணாக இருக்காங்களே, பையனாக இருக்காங்களா. அப்போ ஆட்சி நுண்ணறிவு. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா ஆட்சி. அப்போ ஆஃபீஸ் அலுவலகம். அப்போ ஆட்சி அலுவலர் இல்லை நிர்வாக அலுவலர், ஆஃபீஸர். அப்படி தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அப்போ அலுவலர், நிர்வாக அலுவலர், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். ஸோ வந்து பவர் என்ன பவர் உனக்கு இருக்குது, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிம்பாங்கள்ல படத்துலலாம். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேங்ஷன். ஸோ வந்து சேங்ஷன் பண்ணுறது. ஸோ வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக இவ்வளோ சேங்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து இதுக்காண்டி இவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க, நிர்வாக ஒப்பளிப்பு. ஓகே, அடுத்து பாருங்கள் செக்ஷன். ஸோ செக்ஷன் என்னது, இப்போ ஸ்கூல்லே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கும், ஏ செக்ஷன், பி செக்ஷன். அப்போ பிரிவு, நிர்வாக பிரிவு. ட்ரிபியூனல்ஸு, இது வந்து தீர்ப்பாயங்கள் அப்படிம்பாங்க. அதாவது முக்கியமான, இப்போ நம்ம வந்து கோர்ட் கேஸே பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான கோர்ட் கேஸாக அந்த மாதிரி ட்ரிபியூனலுக்கு வந்து போவோம். அப்போ தீர்ப்பாயம், நிர்வாக தீர்ப்பாயம். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆட்சியாளர் இல்லை நிர்வாகி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜென்ரல். நம்ம ஜென்ரல் அப்படிங்கிற வார்த்தை வந்து அடிக்கடி பார்க்கமா, ஜென்ரல்னால் என்னது. ஸோ ஜென்ரல்னால் ஒன்று ஹெட்டு இல்லை வந்து பொதுவான. அப்போ தலைமை ஆட்சியாளர், பேராட்சியாளர், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள் அனாலிட்டிக்கல். ஸோ நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிமோ. இப்போ வந்து ஏதோ ஒன்று படிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸ் என்ன, ஸோ வந்து நம்ம எப்படி ஸ்டடி பிளான் போடணும், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த பிஸ்னஸில் நம்ம எப்படி க்ரோ ஆகணும் அப்படிங்கிற அனலைஸ் நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது. இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா வந்து படிக்க முடியும், இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு ஆய்வு பண்ணுறது, பகுப்பாய்வு, அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அனாலிட்டிக்கல். ஓகே, இப்போ அனாலிட்டிக்கல் கேட்லாக்னு இருக்குது. ஸோ இப்போ கேட்லாக்னு என்னது, ஸோ அந்த கேட்லாக் அப்படின்னா வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும், அப்படி தானே. இப்போ இந்த கேட்லாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கேட்லாக் பார்த்தோம் அப்படின்னா வச்சுருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக அவங்களோட பொருள் எல்லாம் இருக்கும். சைடில் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் இருக்கும். அப்போ கேட்லாகில் ஒரு பட்டியலே இருக்கும். அப்போது பகுத்தாய்வு பட்டியல், அவ்வளோதான், சிம்பிள்.
இங்கே பாருங்கள் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, நம்ம கெமிஸ்ட்ரி அப்படின்னா வேதியியல்னு தெரியும். அப்போ வேதியியல் பகுப்பாய்வு. அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் இன்ஜின். ஸோ இப்போ இன்ஜின் ஆனது இப்போ நம்ம இன்ஜினியர் அப்படின்னா பொறியாளர் அப்படிங்கும். ஸோ அப்போ இன்ஜின் பொறி அப்படி தானே, அப்போ பகுப்பாய்வு பொறி. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள் அனாலிட்டிக்கல் என்ட்ரி. ஸோ அனாலிட்டிக்கல் என்ட்ரி அப்படின்னா பகுத்தாய்வு பகுதி. ஸோ என்ட்ராகக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம போகிறோம். ஸோ என்ட்ராகிறோம் அந்த பகுதிக்கு நம்ம போகிறோம். அப்போது பகுத்தாய்வு பகுதி. அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. ஸோ நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஜாமெண்ட்ரி என்னது, வடிவியல். ஏன்னா நம்ம இப்போ ஜாமெண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஷேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி போடுவோம், ஆர்க் போடுவோம். ஸோ ஜாமெண்ட்ரி அப்படின்னாலே ஏதோ ஒரு வடிவம் வரும், வடிவியல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அனாலிட்டிகலைசேஷன், பகுப்பாய்வு செய்தல். ஸோ அனாலிட்டிகலைசேஷன் பகுப்பாய்வு செய்தல். ஓகே, அடுத்து பாருங்கள் ஆன்செஸ்ட்ரல் அப்படிமோ. ஸோ ஆன்செஸ்ட்ரல் அப்படின்னா நமக்கு முன்னோர்கள். ஸோ முன்னோர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்செஸ்ட்ரல் அப்படி தானே. ஸோ எங்களோட மரபு வழியாக வந்தவங்க. ஸோ முன்னோர்கள்லாம் நமக்கு முன்னால் வந்தவங்க. அப்போ மரபு வழியாக நமக்கு தாத்தாவோட தாத்தா, கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தா, பாட்டி அவங்கெல்லாம். ஓகே, அப்போது ஆன்செஸ்ட்ரல் பிஸ்னஸ்னால் என்னது? ஸோ நம்ம ஆன்செஸ்ட்ரல் அப்படின்னா நமக்கு முன்னால் வந்தவங்க, நம்மளோட மூதாதையர், அவங்க பண்ண பிஸ்னஸ்ஸு. அப்போது வணிகம், மூதாதையர் வணிகம். ஆன்செஸ்ட்ரல் போர்ட்ரைட்ஸு. இந்த போர்ட்ரைட் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு புதுசாக இருக்கா? நம்ம ஃபோன்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ அழகாக வரணும் அப்படின்னா போர்ட்ரைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம எடுப்போம் அப்படி தானே. அப்போ போர்ட்ரைட்னா ஒரு படம், ஆன்சஸ்ட்னால் நமக்கு முன்னோர்கள், அப்போ மூதாதையரோட உருவப்படம். அப்புறம் ஆன்செஸ்ட்ரல் ப்ரொஃபஷன். ஸோ இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா ஒரு வணிகம் அப்படி தானே. இதே ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொழில். ஸோ நம்மளோட மூதாதையர் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போது அந்த ப்ரொஃபஷன் தொழில், அப்போது மூதாதையர் தொழில் இல்லை குடிவழி தொழில். ஸோ நம்ம பாரம்பரியமாக என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. ஸோ முன்னோரோட சொத்து, மரபு வழி சொத்து. ஆன்செஸ்ட்ரல் ரிலேஷன். ஸோ ரிலேஷன் ஆனது உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, ரிலேஷன் உறவு. அப்போ ஆன்செஸ்ட்ரி. ஸோ ஆன்செஸ்ட்ரி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா மரபு வழி. ஓகே, ஸோ ஆன்செஸ்ட்ரி அப்படிங்கிற மரபு வழி. ஆன்செஸ்ட்ரல் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா மரபு வழி வந்த. அவ்வளோ சிம்பிள், மேலே லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்த வார்த்தை இந்த ஆன்ஜியோ. ஸோ இந்த ஆன்ஜியோ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் சம்மந்தமாக அதிகமாக பேசுவாங்க அப்படி தானே. ஸோ இப்போ ஒருத்தருக்கு முதல்ல ஹார்ட்டில் எதுவும் நெஞ்சு வலிக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் அப்படின்னா அவருக்கு முதல்ல ஆன்ஜியோகிராம் பண்ணுவாங்க. ஸோ ஆன்ஜியோகிராம் அப்படின்னா அவங்க ஹார்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா, உள்ளே எதுவும் பிளாக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை செக் பண்ணக்கூடியதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆன்ஜியோகிராம் அப்படிங்கிறது. இப்போ செக் பண்ணியாச்சு, ஆன்ஜியோகிராம் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு பிளாக் இருக்குது. இப்போ அந்த பிளாக்கை பார்த்தோம் அப்படின்னா சரி பண்ணணும். ஸோ அதை தான் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பேர் தான் ஆன்ஜியோபிளாஸ்டி. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளாக்கை போய் பிளாஸ்ட் பண்ணுதாங்க, வெடிக்க வைக்காங்க. ஸோ உள்ளே ஒரு பிளாக் இருக்குது. ஸோ அந்த பிளாக்னால பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் போகாமல் இருக்குது. ஸோ அதை பிளாஸ்ட் பண்ணுதாங்க. ஸோ அந்த பிளாஸ்ட்டு தான் பிளாஸ்டி. ஸோ நம்ம அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை இப்போ நம்ம இப்போ காயம்லாம் வருது. இப்போ நம்ம கீழே விழுந்து முட்டெலாம் அடிபட்டுது அப்படின்னா அந்த காயத்தை சரியாக நம்ம பிளாஸ்ட்ரி ஒட்டுவோம் அப்படி தானே. அப்போ அந்த பிளாஸ்ட்ரி அப்படின்னா சரி செய்யறதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டி அப்படின்னு ஒன்று நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம சொன்ன ஆன்ஜியோகிராம், இதய சாயப்படம். ஸோ இந்த இதயத்தில் என்ன பிரச்சனை அதை பார்க்கக்கூடிய ஒரு படம், இதய சாயப்படம். ஓகே, அப்போ ஆன்ஜியோ அப்படின்னா அந்த ஹார்ட்டு உள்ளே போகக்கூடிய ரத்தம் இது சம்மந்தமானதான் நம்ம ஆன்ஜியோ அப்படிம்போம். இப்போ ஆன்ஜியோ சர்ஜரி. ஸோ அப்போ நமக்கு சர்ஜரி அப்படின்னா தெரியும், அறுவை சிகிச்சை, நாள அறுவை. ஓகே, ஸோ நம்ம ஆன்ஜியோ அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா இதயம் இல்லை நாளம் இல்லை ரத்தம், குருதி. ஸோ இதுதான். ஸோ ஆன்ஜியோவை 3 விதமாக நம்ம மேக்ஸிமம் சொல்லுவோம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஆன்ஜியோ, ஸோ இதயத்துக்காக நம்ம பண்ணுதோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் போகுது. ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நாளங்கள்லாம் இருக்குது. அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்ஜியோ அப்படிங்கிறது. ஓகே, இப்போது ஆன்ஜியோபிளாஸ்டி. ஸோ இப்போ இதுவும் ஆன்ஜியோபிளாஸ்டி தான், இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஆன்ஜியோபிளாஸ்டி தான். ஸோ ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படின்னா சீரமைக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாக்கு, அந்த பிரச்சனையை சீரமைக்கிறது. அப்போ இது குருதி குழல். ஸோ குருதி குழல் அப்படின்னா உள்ளே இருக்க அந்த டியூப்பு, ரத்தம். ஸோ அந்த டியூப் வழியாக தான் பார்த்தோம்னா பிளட்லாம் போகும். ஸோ குழலை, குருதி குழலை சீரமைக்கிறது இப்படியும் சொல்லலாம். இல்லை நாள சீரமைப்பு. ஸோ ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான். நமக்கு ஆப்ஷனில் ரெண்டுமே இருக்கு, ஏதாவது ஒன்று தான் இருக்கும்.
அப்புறம் அதை வச்சு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து ஒன்று சீரமைக்கிறது தான், ஒன்று நாள சீரமைப்பு, இல்லை குருதி சீரமைப்பு, இல்லை இதய சீரமைப்பு, ஏதோ ஒன்று தான், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள் ஆஞ்சியோகிராஃபி. ஸோ ஆஞ்சியோகிராஃபி பார்த்தோம் அப்படின்னா குருதி குழாய் வரைவி. ஸோ இது வந்து ஆஞ்சியோகிராஃபி, குருதி குழாய். ஸோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழாய் அதோட வரைவி இதான் வந்து ஆஞ்சியோகிராஃபி. ஸோ ஆஞ்சியோகிராம் அப்படின்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆஞ்சியோகிராம் தான் வந்து பார்ப்போம். அப்போ அதோட சாயப்படம். ஆஞ்சியோகிராஃபி அப்படின்னா வந்து குருதி குழாய் வரைவி. ஓகே, அடுத்து பாருங்கள் ஆஞ்சியோலாஜி. ஸோ இந்த லாஜின்னு வந்துட்டாங்க, ஆஞ்சியோ இருக்குது. அப்போ ஆஞ்சியோனா நமக்கு வந்து ஏதோ ஹார்ட்டோ இல்லை வந்து குருதி ரத்தமோ இல்லை வந்து நாளமோ அப்படி தானே. இங்கே லாஜி எப்போ நம்ம வந்து பயாலஜி அப்படிமா. ஸோ பயாலஜி, ஃபிசியாலஜி. ஸோ லஜி அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு படிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து இயற்பியல் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து மருந்தியல் அப்படிமோ. அப்புறம் அந்த படிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து இயல் அப்படிங்க அப்படி தானே. அப்போ இங்கே லஜி அப்படின்னு இருக்குது. அப்போது ஆஞ்சியோ அப்படின்னா நமக்கு வந்து ஹார்ட்னு தெரியும், ஹார்ட்டு இல்லை குருதி. அப்போது குருதி குழாய் இயல் படிப்பு சம்மந்தமானது. அப்போ நீங்கள் இந்த எல்ஓஜிவை லஜி இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதோ படிப்பு சம்மந்தமானது. அப்போ இயல் தான் வரும், குருதி குழாயியல். ஈஸியாக படிச்சிடலாமா? அடுத்து ஆஞ்சியோமா, குருதி கலலை. ஓகே, ஆஞ்சியோமா. இப்போ வந்து குட்டி குழந்தைங்க பார்த்தோம் அப்படின்னா மா எங்கம்மா இருக்குது அப்படின்னா மான்னு சொல்லி வந்து பேசும். அப்போ இங்கே கலலைன்னு இருக்குது. ஸோ நீங்கள் கலலையா மழலை ரைமிங்காக வரதாச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஆஞ்சியோமா அப்படின்னா குருதி கலலை மழலை, நம்ம ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள் ஆஞ்சியோ பிளாஸ்டி பார்த்துட்டோம். ஆஞ்சியோஸ்கோப்பு. ஸோ இப்போ நம்ம என்னது, இப்போ ஸ்கோப் அப்படின்னா நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஸ்கோப் மைக்ரோஸ்கோப்போடையே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மைக்ரோஸ்கோப்போடையே நம்ம வந்து பார்ப்போம். டெலஸ்கோப்பு அப்படி தாங்க, இந்த மைக்ரோஸ்கோப்பு டெலஸ்கோப் நம்ம இது வழியெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ பார்க்குறது அப்படின்னா நோக்கி நம்ம வந்து நோக்குவோம். அதாவது இப்போது அங்கே பார்க்குறது. ஸோ நம்ம தமிழில் நோக்குறது அப்படி மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்படி தானே. அப்போ வந்து நோக்கி, ஸோ தொலை நோக்கி இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து இங்கே ஸ்கோப்பு ஆஞ்சியோஸ்கோப்பு. அப்போ ஸ்கோப் அப்படின்னா நோக்கி, குருதி குழல் நோக்கி. ஓகே, அடுத்து பாருங்கள் ஆஞ்சியோஸ்பேமே. ஓகே, நம்ம இந்த ஜிம்னோஸ்பேம் ஆஞ்சியோஸ்பேம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாவரம் அதை பற்றி நம்ம சொல்லுவோம். அப்போ பூக்கு தாவர தொகுதி இதான் ஆஞ்சியோஸ்பேம் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு. ஸோ ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா வந்து இப்போ ஆனுவல்னால் நமக்கு தெரியும், ஆனுவல் ரிப்போர்ட்டு ஆண்டு அறிக்கை வருஷந்தோறும் இதான் நம்ம வந்து ஆனுவல் அப்படிமோ. இப்போ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா வந்து உயர்வு. அப்போ ஆண்டு ஊதிய உயர்வு. அடுத்து ஆனுவல் அவுட்புட்டு. ஸோ அவுட்புட்னா என்ன, இப்போ வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்குக்கான ரிசல்ட்டை தான் நம்ம வந்து அவுட்புட் அப்படிமோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோலாம் வந்து பண்ணி முடித்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதை டவுன்லோட் பண்ணுறது நம்ம வந்து அவுட் எடுக்குது அப்படிமோ. அப்போது ஆனுவல் அவுட்புட்டு. ஸோ அவுட்புட் அப்படின்னா வந்து அதெல்லாம் நடக்கக்கூடிய ரிசல்ட்டு விளைவு, ஆண்டு விளைவு. ஆனுவல் ப்ரோக்ராம் ஆஃப் ஒர்க்கு. ஸோ ப்ரோக்ராம் ஆஃப் ஒர்க் அப்படின்னா வேலை திட்டம், ஆண்டு வேலை திட்டம். இப்போ ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம எல்லாம் அப்படியே பார்த்தோம் ரிப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தையை. அப்போ ஆனுவல் ரிப்போர்ட்டு ஆண்டு அறிக்கை. ஆனுவல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாக்கு ஆண்டு இருப்பு சரிபார்ப்பு. எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத சரி பார்க்காங்க. ஆன்வலி. ஸோ ஆன்வலி அப்படின்னா வருஷந்தோறும். ஸோ வந்து ஆன்விட்டி. ஸோ இந்த மாதிரி ஆன்விட்டி அந்த வார்த்தை இருக்குது, ஆன்விட்டி. இந்த ஈக்விட்டி இந்த ஸ்டாக்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்டது. அப்போது ஆண்டு இங்கே வந்து ஆனுவல்னு இருக்குது, இங்கே ஆன்விட்டின்னு இருக்குது. அப்போது வந்து ஆண்டு தொகை, அவ்வளோதான் சிம்பிள். இதே ஆன்விட்டி டெபாசிட் அப்படின்னா வந்து டெபாசிட் நம்ம வந்து அப்படியே பார்த்தோம் டெபாசிட் அப்படிங்க. ஸோ டெபாசிட் அப்படின்னா நம்ம வந்து வைப்பு தொகை வைப்பு நிதின்னு பார்த்தோம். இங்கே ஆன்விட்டி டெபாசிட் அப்படின்னா ஆண்டு வைப்பு தொகை, ஏன்னா ஆன்விட்டி வந்திருக்கு. அப்போ ஆண்டு டெபாசிட் அப்படின்னா வைப்பு தொகை. ஓகே, ஆன்வாலிட்டி. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வட்ட வடிவம். ஆன்வாலிட்டி அப்படின்னா வந்து வட்ட வடிவம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஆன்டி. ஸோ இப்போ ஆன்டியில் 2 ஆன்டி வந்து இருக்குது. இப்போது ஏஎன்டிஇ அப்படிங்கிறது வந்து ஆன்டி தான், ஏஎன்டிஐ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்டி தான். ஸோ இந்த கீழே இருக்க ஏஎன்டிஇ எப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்டி இந்தியன் அப்படிமோ. அதாவது ஒரு இதுக்கு ஆப்போசிட் ஆனவங்க, நம்ம வந்து அதுக்கு தான் இந்த ஐ நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ வந்து ஒரு கருத்துக்கு இல்லை ஒரு இயக்கத்துக்கு ஒரு செயல்பாட்டுக்கு எதிரானவங்க தான் இந்த ஆன்டி.
இதே மேலே இ இருக்கா ஏஎன்டி, இந்த ஆன்டி அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னால். ஸோ நம்ம வந்து அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னால். ஸோ இந்த இதுக்கு முன்னால் அதான் அந்த ஆன்டி அப்படிங்கிறது. அப்போது ஆன்டி அப்படின்னா முன்னால். இப்போது ஆன்டி பெல்லம். ஸோ ஆன்டி பெல்லம் அப்படின்னா வந்து போருக்கு முன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நமக்கு இப்போ ஆன்டி அப்படின்னா முன்னான்னு தெரியும். ஸோ பெல்லம். ஸோ வந்து போருக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெல் வந்து அடிப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா போர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா வந்து ஒன்று ஒரு குழாயை வச்சு ஒரு சவுண்டு மாதிரி பார்த்தோம்னா கொடுப்பாங்க, இல்லை ஒரு பெரிய பெல் மாதிரி சின்னதாக அடிப்பாங்க. அப்போ ஆன்டி பெல்லம் அப்படின்னா போருக்கு முன்னு. அடுத்து பாருங்கள் ஆன்டி சேம்பர். ஸோ இப்போ சேம்பர் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு சேம்பர் ஒவ்வொரு அறை அப்படிமா. இப்போ ஹார்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சேம்பராக இருக்குது அப்படிமா. அப்போ ஒவ்வொரு அறையாக இருக்குது, ஒவ்வொரு பகுதியாக இருக்குது. அப்போ சேம்பர். முகப்பு அறை. ஸோ அப்போ வந்து நம்ம ஆன்டி அப்படின்னா முன்னால், இல்லை வந்து முகப்பு முன் எல்லாமே வந்து அந்த ஆன்டி. ஓகே, இங்கே பாருங்கள் அதுக்கடுத்து ஆன்டி டேட்டட் செக்கு. ஸோ ஆன்டி டேட்டட் அப்படின்னா வந்து முன்னாளிட்ட. ஸோ வந்து ஒரு டேட்டை வந்து போட்டு கொடுக்குது. ஸோ வந்து முன்னாளிட்ட ஒரு டேட்டு போட்டு கொடுக்குதான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி டேட்டட் செக்கு. அதுக்கடுத்து பாருங்கள் நம்ம ஏஎம் பிஎம் எப்படிமோ. ஸோ ஏஎம் அப்படின்னா வந்து ஆன்டி மெரிடியன் முற்பகல். ஸோ நம்ம வந்து இப்போ கிளாக்கில் 12 AM 12 PM 1 AM 1 PM அப்படிமோ, அந்த ஏஎம் தான் ஆன்டி மெரிடியன் முற்பகல். ஸோ இப்போ ஆன்டி அப்படின்னா முன்னால், முற்பகல் ஏஎம் முற்பகல். ஓகே, ஆன்டி நேட்டல் மகப்பேருக்கு முந்தைய. ஓகே, ஸோ அந்த இது ப்ரெக்னன்சிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேட்ரல் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து எடுப்பாங்க. அப்போது மகப்பேருக்கு முந்தைய டெஸ்ட்டு ஆன்டி நேட்டல் டெஸ்ட்டு. அடுத்து பாருங்கள் ஆன்டி ரூம். ஸோ ஆன்டி அப்படின்னா என்னது முன்னால், இல்லை முகப்பு. அப்போது இங்கே ரூமு அறை, முகப்பு அறை. அடுத்து பாருங்கள் ஆண்ட் ஈட்டர். இது வந்து ஆன்டி கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ஆண்ட் வரைக்கும் ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் ஈட்டர். புரியுதா? ஸோ ஆண்ட்டு ஈட்டர். ஸோ அப்போ வந்து ஆண்ட்னா நமக்கு தெரியும் ஆண்ட்டு ஏஎன்டி ஆண்ட் எறும்பு, ஈட்டர் திங்கிறது, அப்போ எறும்பு தின்னி. ஓகே, அடுத்து ஆன்டி பெல்லம். நம்ம வந்து அப்படியே பார்த்தோம் ஆன்டி முன்னால், போருக்கு முன்னால் பெல் அடிப்பாங்க. ஓகே, ஆன்டிசிடென்ட்ஸ். ஸோ ஆன்டிசிடென்ட்ஸு. ஸோ வந்து முந்தைய நிலை, ஒரு இன்சிடெண்ட்டு, அப்போ நிலை முந்தைய நிலை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிசிடெண்ட்டு. ஸோ ஆன்டிசிடெண்ட் ரெண்டுமே ஒன்று தான், முந்தைய நிலை முந்தைய நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து ஆன்டி டேட்டட். நம்ம அப்படியே பார்த்தோம் ஆன்டி டேட் செக்கு முன்னாளிட்ட செக்கு. இங்கே வெறும் ஆன்டி டேட்டட் மட்டும் கொடுத்துருக்காங்க, முன்னாளிட்ட. இந்த மாதிரி நிறைய வார்த்தை, இந்த வார்த்தைலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஆன்டி டிலூவியன். ஸோ வந்து மிக பழமையான ஆன்டி டிலூவியன். அதுக்கப்புறம் ஆன்டி மெரிடியன். இங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வரிசையாக. அப்போ ஆன்டி மெரிடியன் ஏஎம் முற்பகல். ஆன்டி நேட்டல் கேரு. நம்ம அப்படியே பார்த்தோம் நேட்டல் டெஸ்ட்டு என்டி டெஸ்ட்டு. அப்போ ஆன்டி நேட்டல் கேர் கருக்கால பேணுகை. ஓகே, அதுக்கப்புறம் ஆண்டனா. ஸோ நம்ம வீட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்டனா வந்து இருக்கும், டிஷ் ஆண்டனா அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து வானலை வாங்கி, வான்கம்பி, உணர்கொம்பு, இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனா. ஓகே, அந்த ஆன்டி ஏஎன்டிஇ முன்னால் அப்படிங்கிற ஆன்டி முடிஞ்சிட்டு இப்போ ஏஎன்டிஐ இந்த ஆன்டி. ஸோ இந்த ஆன்டி பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பு, ஆன்டி இந்தியன், ஒரு கருத்துக்கு எதிரானவன், இல்லை ஒருத்தங்களுக்கு எதிரானவன், ஒரு நாட்டுக்கு எதிரானவன். ஆன்டி அப்ரத்தைடு. ஸோ நம்ம நெல்சன் மண்டேலாவை பற்றி படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்ரத்தைடு அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். ஸோ வந்து நிறவெறி. ஸோ கருப்பன் வெள்ளையன் இந்த மாதிரியான நிறவெறியோட எதிர்ப்பு, அதான் ஆன்டி அப்ரத்தைடு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆன்டி கிராஃப்ட் வான்படை தகிர்ப்பி. அதுக்கப்புறம் ஆன்டி ப்ரூரிட்டிக் அரிப்பு அடக்கி. ஸோ வந்து ப்ரூரிட்டிக் அரிப்பு. ஆன்டி ஆல்கஹாலிஸ்ட். ஸோ ஆல்கஹாலிஸ்ட் என்னது, ஆல்கஹாலிஸ்ட் அப்படின்னா குடிக்கிறவங்க, ஆல்கஹாலிஸ்ட்டு குடிக்கிறவங்க. இப்போ ஃபிசிசிஸ்ட் கெமிசிஸ்ட் அந்த மாதிரி ஆல்கஹாலிஸ்ட்டு. ஸோ ஆல்கஹாலிஸ்ட் அப்படின்னா ஆல்கஹாலை குடிக்கிறவங்க, அதை வந்து பிடிக்கிறவங்க, அது வந்து பிடிச்சி போனவங்க. இதே ஆன்டி ஆல்கஹாலிஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அதை வந்து வெறுக்கக்கூடியவங்க. ஓகே, ஸோ வந்து இம்யூனு. இப்போ இம்யூன் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல கூடிய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு அப்படிங்கிறது. அப்போ ஆன்டி இம்யூன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தடுப்பாற்றல், அந்த நோய் எதிர்ப்பை தடுக்கக்கூடியதுக்கு ஆப்போசிட்டாக தடுப்பாற்றலுக்கு எதிரான. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மால்வேர். நம்ம இந்த சிஸ்டம்லாம் பார்த்தோம் அப்படின்னா மால்வேர் வந்துட்டு வைரஸ் வந்துட்டு அப்படிமோ. அப்போ ஆன்டி மால்வேர் பிழை எதிர்ப்பி, அப்படி ஆப்போசிட்டாக. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆன்டி ட்ரேட்ஸு எதிர் தடவழி. ஸோ இப்போ ட்ரேட் அப்படின்னா ஒரு வணிகம் பண்ணக்கூடிய ஒரு
இப்போ வந்து ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிதானா. அப்போ இங்கே வந்து ஒரு வணிக பாதை ஒரு வணிகம் வந்து இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக ஆன்டி ட்ரேட்ஸ் அப்படின்னா எதிர்த்தட வழி. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆன்டி டிரான்ஸ்பிரண்ட் நீராவி தடுப்பி. ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்பிரண்ட் அப்படின்னா வந்து டிரான்ஸ்பிரண்ட்டாக உள்ளது. அப்போ ஆப்போசிட்டாக நீராவி தடுப்பி. அதே மாதிரி வந்து நம்ம வைரஸ் அப்படிமோ. ஸோ இப்போ வந்து சிஸ்டமில் வைரஸ் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டு ஆன்டி வைரஸ் நச்சுநிரல் எதிர்ப்பான. இப்போ கரப்ஷன் அப்படின்னா ஊழல், அதுக்கு ஆப்போசிட்டு ஆன்டி கரப்ஷன் ஊழல் தடுப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சஃப்காரிசம், இதுக்கு ஆப்போசிட்டு ஆன்டி சஃப்ராகிசம் எதிர்ப்பு தெரிவு முறை. ஸோ ஜஸ்ட்டு ஆன்டி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது. ஓகே, இப்போ நம்ம வந்து நிறைய வார்த்தை பார்த்துட்டோம். ஸோ வந்து ஒரு 1லேருந்து 500 வரைக்குமான ஏஐ சார்ந்த வார்த்தை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்த்ததை வச்சே நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஸ்ட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ முதல்ல இது பக்கத்தில் ஒரு லிங்க் வந்து இருக்கும். இல்லை நான் வந்து இந்த லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் கமெண்டில் பின் பண்ணி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் டெஸ்ட்டை முடிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி தான் குயிக் லேர்னிங் அப்படி நேமில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே முதல்ல அந்த கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 3 கோட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் 3வது டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து கீழே பாருங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸு பொதுத்தமிழ் அப்படிங்கிற ஃபோல்டரு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இப்போ இந்த டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிசூல் அகராதியில் 1லேருந்து 500 வேர்டு அப்படி தானே. ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம இப்போ வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோட தம்ப்நெயில் நம்ம வந்து அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வச்சுருப்போம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுருப்போம் அப்படி தானே. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதே நேமில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து போதும். ஸோ இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வியூ ரிப்போர்ட்டு அதில் வியூ சொல்யூஷன் இப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வியூ சொல்யூஷனில் போய் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிற பார்த்துக்கலாம். வியூ ரிப்போர்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேங்க் வந்து காமிக்கும். ஓவராலாக எவ்வளோ பேர் அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து உங்கள் ரேங்க் என்ன, டாப் மார்க் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க, அவங்க யாரெல்லாம், இந்த மாதிரியான ஃபுல் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து காமிக்கும். ஓகே, நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்த உடனே இந்த ரிப்போர்ட்டில் போய் நீங்கள் சொல்யூஷன் மார்க் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ரேங்க் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் அட்டன் பண்ணி முடித்து 2 மணி நேரம் கழித்து வந்து வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணும் போதே ஏகப்பட்ட பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ நீங்கள் எப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னாலுமே அந்த ரேங்க் வந்து லைவாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்பப்போ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இதே வந்து ஒரு வாரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா 500 பேராக வந்து இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து 500ல் உங்கள் ரேங்க் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லைவாக ரேங்க் வந்து அப்டேட் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை இங்கே போய் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மார்க் பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்குறதுலாம் நீங்கள் வந்து உடனே இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல அந்த லிங்கை யூஸ் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். நம்ம வந்து இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு எழுத்தாக வந்து போடுவோம். ஸோ வந்து நம்ம இந்த சீரீஸை இதே மாதிரி வந்து கொண்டு போகலாமா, இல்லை வேறு சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.